ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூவேஷன் மெத்தடில் இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம். A firm which started with business on 1/1/92 bought great whose estimated value is different years is given. So அது பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து 1st January, அதோட எஸ்டிமேஷன் வேல்யூ. ஸோ ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணப்போ அதோட எவ்ரி இயர் எஸ்டிமேஷன் வேல்யூ கொடுக்குறாங்க. 92ல் அதோட பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,000. எஸ்டிமேட்டட் வேல்யூ டிசம்பரில் எவ்வளோ இருக்குதுங்க, 16,200 இருக்குது. அதே மாதிரி 93ல் எஸ்டிமேட்டட் வேல்யூ 9,600 ஓப்பனிங்கில் இருக்குது. க்ளோசிங்கில் வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 15,900. பர்ச்சேஸ் வேல்யூ 94ல் ஓப்பனிங் ஜனவரியில் வந்து 17,700 இருக்குது. க்ளோசிங்கில் வந்து 21,000 இருக்குது. ப்ரிப்பேர் த grades account for all the 3 years. So 3 yearsக்கு அதோட அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் இந்த இதுக்குள்ள பேலன்ஸ் தான் வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ. அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம் இல்லைங்களா, ரீவேல்யூவேஷன் மெத்தடில். ஸோ பர்ச்சேஸ் 1/1/92ல் 24,000 பண்ணிக்கிறோம். 93ல் 9,600 பண்ணியிருக்கோம். 94ல் 17,700 பண்ணியிருக்கோம். ஓகேவா. எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 31st டிசம்பரில் ஓப்பனிங்கில் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ இது. க்ளோசிங்கில் வந்து 92ல் 16,200 இருக்குது. ஸோ ஓப்பனிங் 93ல் 9,600 இருந்தது. க்ளோசிங்கில் வந்து 15,900 இருக்குது எஸ்டிமேட்டட் வேல்யூ. 94ல் 17,700 இருந்தது. எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21,000 இருக்குது. ஓகேவா. ஸோ அதை வச்சு எப்படி டெப்ரிசியேஷன் அமௌண்ட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. பர்ச்சேஸ் வரும், சேல்ஸ் வரும். டெபிட் சைடு டெபிட் சைடு வந்து பர்ச்சேஸ் வந்துச்சுன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வந்து க்ளோசிங் கிரெடிட் சைடு வரும். ஓகேவா. ஸோ டெப்ரிசியேஷன் உங்களுக்கு கிரெடிட் சைடு வரும். பேசிக் கான்செப்ட் இதுதான். இது புரிஞ்சுக்கிட்டா போடுறது ஈஸியாக இருக்கும் லெட்ஜர். ஸோ டெபிட் சைடில் வந்து டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைடில் அதே மாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஓகேவா. சரி அக்கௌண்ட் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் தானே பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் போடலாம். 1/1/92 பர்ச்சேஸ் எங்கே வருங்க, டெபிட் சைடில் வருமா. ஸோ 1/1/92ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இப்போ டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க, 24,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு க்ளோசிங் 31st 12/92ல் க்ளோசிங் எவ்வளோ வருதுங்க, நம்மளுக்கு 16,200 வருதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ பை பேலன்ஸ் எவ்வளோங்க, 16,200. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்னங்க, டெப்ரிசியேஷன். ஸோ பை டெப்ரிசியேஷன் இதுதான் நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா. ஸோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24,000 minus 16,200. 24,000 minus 16,200. ஸோ 7,800 வந்து டெப்ரிசியேஷன். ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆயிரும் 24,000. ஸோ இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரீவேல்யூ பண்ணுறதுனால. ஸோ இதோட வேல்யூவை நம்ம ரீவேல்யூ பண்ணும்போது க்ளோசிங்கில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இயர் 1/1/93ல். ஓகேவா. ஸோ டு பேலன்ஸ் இப்போது ரீவேல்யூ பண்ணப்போ 1/1ல் என்ன இருக்குதுங்க, 16,200 இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 31st 12/93 அந்த இயர் க்ளோசிங்கில் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோங்க, இதோட ரீவேல்யூ பண்ணும்போது 15,900 வருது. ஸோ அப்போ பை பேலன்ஸ் ரீவேல்யூ எவ்வளோங்க, 15,900 வருது. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ 93ல் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது பாருங்கள், 9,600க்கு ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ என்ன வருங்க, பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்ப டெபிட்டில் போகணுமா. 1/1/93ல் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ பேங்க். ஓகேவா. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ப்ராக்கெட்டில் வேணால் போட்டுடுறேன் பர்ச்சேஸ். ஓகேவா. எவ்வளோ இருக்குதுங்க, பர்ச்சேஸ் வந்து 9,600. ஓகேவா. இப்போது இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு
16,200 plus 9,600, 25,800. 25,800 வருது. ஓகேவா? அதுலேருந்து மைனஸ் ரீவேல்யூ அமௌண்ட் என்னங்க 15,900. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் என்னங்க 9,900. இது என்னன்னு சொல்லுவோம்? டெப்ரிசியேஷன். பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? 31st 1293. அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீவேல்யூவேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ 25,800. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு, தேர்ட் இயரில் 1193ல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 2 பேலன்ஸ் 15,900 இருக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் போட்டலாமா? ஃபஸ்ட்டு 31st 394, சாரி 94ல் பை பேலன்ஸ் 21,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்ச்சேஸ் 94ல் இருக்குது பாருங்கள். நான் 17,700. அப்போ என்ன பண்ணுங்க? 1194ல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்ப டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோங்க? 17,700. ஓகேவா? இப்போ டோட்டல் பண்ணிடலாமா? 15,900 ப்ளஸ் 17,700. இப்போ என்ன வருதுங்க? 33,600 வருது. மைனஸ் 21,000. அதுதான் நம்மளுக்கு என்னங்க? டெப்ரிசியேஷன் வேல்யூ 12,600. இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இது என்னங்க? பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 31st 1294. ஸோ நெக்ஸ்ட் இயரில் 1195. 3 இயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்து எழுதிடலாம். எவ்வளோங்க? 21,000. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் ரீவேல்யூவேஷன் மெத்தடில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.